Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Views. இன்னைக்கு டேட் 16/2/2026. இந்த வீடியோவை ஈவினிங் ஒரு 7 o'clock ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ நீட் யூஜி 2026க்கான ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் கடந்த பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி துவங்கிவிட்டது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் அப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. அதில் ஒரு சில மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் சப்மிட் பண்ணிட்டாங்க. இப்போது சப்மிட் பண்ணினதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு சில சந்தேகம் என்னென்ன அப்படின்னா, ஆதார் அப்டேட் ஆகலை, அதுக்கு பதிலாக வேறு டாக்குமெண்ட்டை நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். இப்போது அதனால் எக்ஸாமுக்கு என்ன மாதிரியான டாக்குமெண்ட் கொண்டு போகணும், அதாவது 3ஆம் தேதி மே மாதம் 2026 தேர்வு அன்னைக்கு நாங்கள் என்ன டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோவில் விடை இருக்குது, பதில் இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்க, மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நம்ம போடுற எல்லா வீடியோஸும் நீட் யூஜி 2026 உடைய கம்ப்ளீட் ப்ராசஸ் முடிஞ்சு உங்களுக்கு செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது. நீட் அப்ளிகேஷன் போடுற டேட்லேருந்து கவுன்சிலிங் முடித்து அட்மிஷனை முடிச்சுட்டு காலேஜில் போய் ஜாயின் பண்ணி உங்களுக்கான செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் 1-to-1, அதாவது எண்டு டு எண்டு கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் நம்ம ஒரு பேக்கேஜாக கொடுத்துட்ருக்குறோம். இது கடந்த 5 ஆண்டுகளாக கொடுத்துட்ருக்குறோம். நிறைய மாணவர்கள் நம்ம எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனல் சார்பாகவும் இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் எடுத்துகிட்டு அவங்களுடைய விருப்ப கல்லூரியில் ஜாயின் பண்ணி ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், இப்போ ஃபைனல் இயர் வரைக்கும் படிச்சுட்டு இருக்காங்க. அரசு கல்லூரி, அதே போல் தனியார் கல்லூரியில் இருக்கக்கூடிய அரசு ஒதுக்கீட்டு இடம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் சீட்டு, ப்ரைவேட் யூனிவர்சிட்டி, டீம்டு யூனிவர்சிட்டியில் எல்லா இடங்கள்லையும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பெய்டு சர்வீஸ் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இப்போ வீடியோனுடைய கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது candidate must bring only the following documents on the day of examination. இது உங்கள் ப்ராஸ்பெக்டஸில் 2026 இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் இருக்குது. அப்போது மே 3ஆம் தேதி நடைபெறக்கூடிய தேர்வுக்கு இதை மட்டும்தான் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன? கேண்டிடேட் who will not bring this will not be allowed to sit in the examination hall. அப்போ இங்கே கொடுத்துருக்கிற இந்த டாக்குமெண்ட்டை மட்டும்தான் எடுத்துகிட்டு போகணும். அது என்னென்ன டாக்குமெண்ட்டு? பிரிண்டட் காப்பி ஆஃப் அட்மிட் கார்டு. இப்போது உங்களுக்கு ஏப்ரல் மாதம் 3ஆவது வாரத்தில் உங்களுக்கு ஹால் டிக்கெட், அதாவது அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணிடுவாங்க வெப்சைட்டில். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஹால் டிக்கெட், அதாவது அட்மிட் கார்டு எடுத்துகிட்டு போகணும். இது என்டிஏ வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்கும் வித் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப். அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் அப்படிங்கிறது நீங்கள் நீட் அப்ளிகேஷன் போடும்போது எந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிங்களோ அதே பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை அந்த அட்மிட் கார்டில் பேஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போகணும். அடுத்தது 1 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதே தான். இப்போ 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஒன்றை உங்களுடைய ஹால் டிக்கெட்டில் ஒட்டிக்கணும், இன்னொன்று ஸ்பேரை கையில் எடுத்துகிட்டு போகணும். இது எதுக்கு அப்படின்னா, உங்களுடைய எக்ஸாமினேஷன் ஹாலில் உங்களுக்கு அட்டனன்ஸ் சீட்டில் நீங்கள் சைன் பண்ணுவீங்க. அந்த அட்டனன்ஸ் சீட்டில் ஒட்டுறதுக்கு, பேஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போகணும். இதுவும் சேம் as இன் யுவர் நீட் அப்ளிகேஷன் ஃபார்ம். சரி, அடுத்தது 1 போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ. அதனுடைய சைஸு 4 inch into 6 inch. இப்போ நீங்கள் நீட் அப்ளிகேஷனுக்கு போடும்போதே, அப்ளை பண்ணும்போதே பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துருப்பீங்க. அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை நீங்கள் வாங்கும்போதே என்ன சொல்லிடணும், ஒரு போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோவையும் கேட்டு வாங்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு அட்மிட் கார்ட்லேயும் உபயோகப்படும், அட் த டைம் ஆஃப் அட்மிஷன்லேயும் உபயோகப்படும். ஸோ ஒரு 4 காப்பி இல்லைன்னா 6 காப்பி போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோவையும் கலர் ஃபோட்டோகிராஃபாக சேம் as த நீட் அப்ளிகேஷன் ஃபார்மில் நீங்கள் அப்லோட் பண்ண அதே ஃபோட்டோவை போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோவாக 4 inch into 6 inchக்கு மாற்றிக்குங்க. அடுத்த பாயிண்ட் தான் மிக மிக முக்கியம். இதில் தான் நிறைய பேர்த்துக்கு சந்தேகம். இப்போது கேண்டிடேட்னுடைய ஐடி ப்ரூஃபுக்கு எதெல்லாம் அலோவ் பண்ணுவாங்க எக்ஸாமினேஷன் ஹாலில்,
ஐடி ப்ரூஃபாக எதெல்லாம் அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னா, இதில் ஏதாவது ஒன்று, எனி ஒன் ஆஃப் த ஆத்தரைஸ்டு ஃபோட்டோ ஐடி, அடையாள புகைப்படம் ஊட்டிய அடையாள அட்டை, அது என்னவாக இருக்கலாம், மஸ்ட் பி த ஒரிஜினல், இது வந்து அசல் அடையாள அட்டையாக இருக்கணும். பேன் கார்டாக இருக்கலாம், டிரைவிங் லைசன்ஸாக இருக்கலாம், ஓட்டர் ஐடியாக இருக்கலாம், ஆர் பாஸ்போர்ட்டாக இருக்கலாம், இல்லைன்னா ஆதார் கார்டாக இருக்கலாம், டிஜிலாக்கர் அப்பார் ஐடியாக இருக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு டைம் எழுதுகிறவங்களுக்கு, அதாவது ஃப்ரெஷராக இருக்கிறவங்களுக்கு பேன் கார்டு இன்னமும் கிடச்சிருக்காது. ஏன்னா அவங்க 18 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்க மாட்டாங்க. டிரைவிங் லைசன்ஸும் கிடச்சிருக்காது, 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்காது. ஓட்டர் ஐடியும் கம்ப்ளீட் ஆகிருக்காது. ஸோ இதெல்லாம் இருக்கிறவங்க, எனக்கு இதில் பேன் கார்டு இருக்குது சார், ஓட்டர் ஐடி இருக்குது, டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதையும் எடுத்துகிட்டு போய்க்கலாம். இல்லை சார் எங்கிட்ட ஆதார் கார்டு இருக்குதுன்னா ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போய்க்கலாம். இல்லைன்னா இப்போ சொன்ன டாக்குமெண்ட்டில் ஏதாவது ஒன்று அசல், ஓகேங்களா, ஒரிஜினலை எடுத்துகிட்டு போகணும். அது மட்டும் இல்லாமல் கடைசியாக சர்டிஃபிகேட் ஆஃப் த ஃபிசிக்கல் லிமிட்டேஷன் டு ரைட் அண்ட் ஆர் பிடபிள்யூடி சர்டிஃபிகேட், பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருந்தால் அதுக்கான ப்ரூஃப் டாக்குமெண்ட்டையும் எடுத்துகிட்டு போகணும். ஸோ இதெல்லாம் தான் நீட் எக்ஸாம் டேட்டில், அதாவது 3 May 2026 நீட் மையத்திற்கு நீங்கள் எடுத்து செல்ல வேண்டியது 1 2 3 4 5 4 டாக்குமெண்ட் தேவைப்படும். அது உங்களுடைய கேட்டகரியை பொறுத்து. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2, ஒன்று வந்து அட்மிட் கார்டில் ஒட்டுறதுக்கு, இன்னொன்று உங்களுடைய எக்ஸாம் சென்டரில் அட்டனன்ஸ் சீட்டில் ஒட்டுறதுக்கு. போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ, இதுவும் நீட் தேர்வு அப்ளிகேஷனில் நீங்கள் என்ன போட்டீங்களோ அதே தான். அப்புறம் கீழே கொடுத்துருக்கிற அசல் ஐடி ப்ரூஃபில் ஏதாவது ஒன்று, பேன் கார்டாக இருக்கலாம், டிரைவிங் லைசன்ஸாக இருக்கலாம், ஓட்டர் ஐடியாக இருக்கலாம், பாஸ்போர்ட்டாக இருக்கலாம், ஆதார் கார்டாக இருக்கலாம், ஆர் டிஜிலாக்கர் அப்பார் ஐடியாக இருக்கலாம். ஓகேங்களா, பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருந்தால் அதற்கான ப்ரூஃப். சரி, இப்போது வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி மீண்டும் ஒரு முறை, லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். கடைசி வரைக்கும் வீடியோவை பார்த்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்போது ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது, நான் வந்து 2026க்கு செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிறேன் சார். எனக்கு நிறைய ஆன்லைன் டெஸ்ட்டு எழுதி பார்க்கணுன்னு விருப்பமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஒரு கோச்சிங் கிளாஸில் டே ஸ்காலராக படிச்சுட்ருக்கிறேன். வீட்டுக்கு வந்து எனக்கு நிறைய டைம் இருக்குது. ஸோ என்னோடய மார்க் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு நான் வந்து ஆன்லைனில் டெஸ்ட் எழுதி பார்க்கணும், இல்லை ஆஃப்லைனில் டெஸ்ட் எழுதி பார்க்கணும் அப்படின்ற மாணவர்களுக்கான ஒரு அறிவிப்பு. என்னென்னா, நம்ம SAPVS யூடியூப் சேனல் சார்பாக 100+ டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறோம். இது வந்து ஆப்பில் டெஸ்ட்டு நீங்கள் எழுதிக்கலாம். இந்த டெஸ்ட்டினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, உங்களுடைய ரெகுலர் ஷெட்யூல் டிஸ்டர்ப் ஆகாமல், உங்களுடைய செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்டு இருந்தாலோ இல்லை கோச்சிங் கிளாஸினுடைய ஷெட்யூலோ டிஸ்டர்ப் ஆகாமல் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் எக்ஸ்ட்ரா டைமில் இந்த டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். 100+ டெஸ்ட்டு ப்ளஸ் ஸ்டடி மெட்டீரியல், கொஷின் பேப்பர், ஆன்சர் கீ, அதுக்கான சொல்யூஷன், இது எல்லாமே நம்ம உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம் வித் OMRோட. ஸோ இந்த 100+ டெஸ்ட்டுக்கான சார்ஜ் அப்படிங்கிறது 5000 rupees. ஸோ இதை நீங்கள் கீழே இருக்கிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் ஜிபே பண்ணிவிட்டு என்ரோல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருவோம். ஆப்பில் நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கலாம். இந்த டெஸ்ட்டை முடித்த அடுத்த செகண்டே உங்களுடைய ஸ்கோர் என்ன, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 720க்கு நீங்கள் டெஸ்ட் எழுதுறீங்கன்னா 720க்கு உங்களுடைய ஸ்கோர் என்ன, அதில் நீங்கள் எவ்வளோ கொஸ்டின் கரெக்ட் பண்ணியிருக்கிறீங்க, எவ்வளோ கொஸ்டின் வந்து நெகட்டிவில் விட்டுருக்கிறீங்க, அந்த நெகட்டிவில் விட்டதுக்கான மார்க்கையும் மைனஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய டோட்டல் மார்க் என்ன அப்படிங்கிறத நீங்கள் டெஸ்ட்டை சப்மிட் பண்ண அடுத்த செகண்டே உங்களுக்கு தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் அந்த டெஸ்ட்டுக்கான சொல்யூஷனையும் கொடுத்துருவோம், ஆன்சர் கீயும் கொடுத்துருவோம். ஸோ டெஸ்ட்டை முடிச்சுட்டு என்ன மாதிரி மிஸ்டேக் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் மிஸ்டேக்கை ரெக்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்த டெஸ்ட்டில் அதே கொஷின்ஸோ இல்லை அந்த கான்செப்டில் உங்களுக்கு கொஷின்ஸ் வரும்போது நீங்கள் வந்து ரிப்பீட்டட் மிஸ்டேக்ஸை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெஸ்ட் சீரீஸில்
சேர விருப்பம் இருக்கிற மாணவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு இது தொடர்பாக நீங்கள் என்கொயரியும் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்றவங்க இந்த 100+ டெஸ்ட்டு ப்ளஸ் ஸ்டடி மெட்டீரியல் ப்ளஸ் கொஸ்டின் பேப்பர் ப்ளஸ் OMR சீட்டு ஆன்சருக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்து 5000 rupees சார்ஜ் பண்ணுறோம். ஜிபே பண்ணிவிட்டு உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு வாங்கிக்கிட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதியும் உங்களுடைய மார்க்கை ஸ்கோர் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். ஹேவ் அ நைஸ் டே. ஆல் தி பெஸ்ட்.